தாகத்தால் தவித்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரு விபச்சாரிக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. ஒரு விபச்சாரி ஒரு கிணற்றை கடந்து சென்றபோது தாகத்தால் நாக்கு வெளியே தள்ளி உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு நாயை கண்டாள். அந்த நாய் தாகத்தால் சாகும் நிலையில் இருப்பதைக் கண்டு இரக்கப்பட்ட அவள் தனது காலணியை கழற்றி அதில் தண்ணீரை முகந்து நாய்க்கு பருக கொடுத்தாள். இந்த செயலினால் அவளது பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவளை சொர்க்கத்தில் சேர்த்தான். 1. ஆதாரம்: இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி 3321, 3467 மற்றும் சஹீஹ் முஸ்லிம் போன்ற முக்கியமான ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றுள்ளது. ஒரு சிறிய ஜீவன் மீது காட்டப்படும் கருணையும் அல்லாஹ்வின் அருளை பெற்றுத்தரும் என்பது இதன் மூலம் அறியப்படுகிறது. இதே போன்ற மற்றொரு ஹதீஸில் ஒரு மனிதர் நாய்க்கு தண்ணீர் கொடுத்து சொர்க்கம் சென்றார் என்று நபிகளார் கூறியபோது தோடர்கள் விலங்குகளுக்கு உதவும் போதும் கூலி கிடைக்குமா என கேட்டனர். அதற்கு நபிகளார், உயிர் வாழும் ஒவ்வொரு உயிருக்குச் செய்யும் உதவியிலும் கூலி உண்டு என்று பதிலளித்தார்.